Hi guys, welcome back to Irfan Media 2.0. இந்த வீடியோல என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா மூவி அப்டேட்ல என்னென்ன அப்டேட் வந்திருக்குன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். யாரோ புதுசா நம்ம சேனல் வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆன் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ டான் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். மூவி அப்டேட்ல என்னென்ன அப்டேட் வந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறுபடியும் சொல்லிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம கிடைச்சிருக்க அப்டேட் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, நாளைக்கு மழை பிடிக்காத மனிதன் நம்ம விஜய் ஆண்டனி படத்தோட ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லாங்க. படம் அந்த படத்தோட போஸ்டர் விட்டுருக்காங்க. நாளைக்கு இந்த படம் வேர்ல்டு வைஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது ஃபர்ஸ்ட் அப்டேட் நம்ம சேனலில் வந்திருக்குது. அடுத்த அப்டேட் நம்ம சேனலில் வந்திருக்குன்னா பேச்சின்னு ஒரு படத்தோட அப்டேட்டு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு அந்த படம் இறங்க போகுது. அது வந்து பார்த்திங்கன்னா ஹாரர் த்ரில்லர் மூவின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு காட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு அசாப வேலை வந்து மாட்டிக்கிறாங்க. அதாவது அங்கே போய் ஒரு டீமே போய் மாட்டிக்கிறாங்க. அதுலேருந்து எப்படி வெளியே வராங்கன்னு இந்த மாதிரி ஸ்டோரி மூவ் ஆக போகுது. அதுக்கடுத்து அந்த படம் நம்ம போட் படம், நம்ம யோகி பாபு படம். ஒரு கப்பலில் வந்து போயிட்டுருக்கும் போது அவங்களுக்கு வந்து நிறைய சண்டைகள் ஏற்படுது. அதுலேருந்து எப்படி மீண்டு வராங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த படம் எடுத்திருப்பாங்க. இதோட மேக்கிங் வீடியோ ஏற்கனவே விட்டுருந்தாங்க. மேக்கிங் வீடியோ பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அந்த மேக்கிங் வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக படத்தை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நமக்கு தோணுச்சு. இது ஒரு மெயினான படம்னே சொல்லாங்க, போட் படம். நண்பன் ஒருவன் வந்த பிறகு அந்த படமும் ஆகஸ்ட் 2 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லாங்க. இதில் முக்கால்வாசியான யூடியூபர் தான், நம்ம யூடியூபர் இர்ஃபான் அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி படத்தில் ஏற்பட்டவர் இருக்கானே சொல்லாங்க. 3 ஹீரோயின் இந்த படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நண்பன் ஒருவன் வந்த பிறகு அந்த சாங்கு கொண்டு இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் எவ்வளோ இதாக கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி இந்த படம் சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. பழசு நம்ம ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தவங்கலாம். ப்ரெஸ் மீட்டில் நேற்று வந்து அலர்ட் பண்ணியிருந்தாங்க. மேபி இன்றைக்கி அலர்ட் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நேற்று நடக்கல. இன்றைக்கி கூட ரிலீஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது ப்ரெஸ் மீட் ஷோக்கு. பார்க்கலாம் படம் பார்த்துட்டு வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு. பேச்சு படத்தை வந்து பார்த்துட்டு வந்துட்டாங்க. பேச்சு படம் பார்த்த அளவு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் மிரட்டி விட்ருக்காங்க. 1 hour 45 minutesன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் 1 மணி நேரம் 49 நிமிஷம் தான் இந்த படத்தோட ரன் டைம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. படம் பார்த்த அளவு நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் 5க்கு 3.5 ஸ்டார் தான் வந்திருக்குது. நம்ம படம் பார்த்துட்டு கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுவோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெய்யழகன் படத்துலேருந்து நியூ போஸ்டர் விட்டுருக்கானே சொல்லாங்க. அதாவது படத்தோட கிளிப்பிங் ஷாட் இருக்கும் பாருங்கள், அதோட ஷாட்டில் விட்டுருக்காங்க. நம்ம இவங்க வந்திருக்காங்கன்னே சொல்லாங்க. அதாவது நம்ம தனியொருவன் படத்தில் வந்தார் பாருங்கள், அரவிந்த் சாமியும் நம்ம கார்த்தி அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி வந்திருக்குது. அப்புறம் அதில் நடிச்சிருக்க அவங்க அப்பா கேரக்டரில் இருக்கவங்க எல்லா ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குன்னே சொல்லாங்க. மெய்யழகன் படம் கூடி சீக்கிரத்தில் தேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. அதுங்காட்டி ஒரு நியூ போஸ்டரோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது இப்போதைக்கு அப்டேட்னே சொல்லாங்க. இன்னும் நிறைய அப்டேட் வந்திருக்குது. அதே மாதிரி இது மக்கா மிஷின் சாங் விட்டாங்க பாருங்கள் பிரதர் படத்துலேருந்து. அந்த படத்தோட சாங்கு இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா 4 மில்லியன் கடந்து போயிட்டுருக்குன்னே சொல்லாங்க. மக்கா மிஷின் சாங்கு வந்து இதுவரையும் அந்த அர்த்தம் எதனால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தோம். அது ஒரு கெத்தான வார்த்தை தான் மக்கா மிஷின் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. இது ஒரு அப்டேட்னே சொல்லாங்க. பிரதர் படமும் கூடி சீக்கிரம் தேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. கங்குவா படத்துக்கு இப்போ வரை போஸ்ட் ஒர்க்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டானே சொல்லாங்க. போஸ்ட் ஒர்க்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி பயங்கரமான ப்ரொமோஷன் இப்போ போயிட்டுருக்குது ட்ரெண்டிங்கில். அடுத்த அப்டேட் நமக்கு கிடச்ச அப்டேட் என்னன்னு சொல்லிட்டிங்கன்னா, இந்த அப்டேட்டு போயிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் வந்திருக்கு பாருங்கள், தளபதி விஜய் அவங்க நடிக்கிறாங்க பாருங்கள். இந்த படத்தோட போஸ்ட் ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து யூஎஸ்ஏல வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் நேற்றுலேருந்து டிக்கெட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செப்டம்பர் 5 தேட்டரில் சம்பவம் பண்ண போது இது ஒரு படம்னே சொல்லுவாங்க. விடாமுயற்சி தீபாவளிக்கு இறங்க போது கன்ஃபார்மே பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா விடாமுயற்சி படத்தோட அப்டேட் கொடுக்க டீம்லாம் ரெடியாக இருக்காங்களாமா. கெட் ரெடி ஃபார் விடாமுயற்சி அப்படின்னு சொல்லி ஹேஷ்டாக் நேற்றுலேருந்து ட்ரெண்ட் ஆரம்பிச்சிது. மயில் திருமணி அவங்க அதான் போட்டிருக்காங்க. மேபி ஃபஸ்ட் சிங்கிள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இதாங்க அப்டேட்டு. கங்குவா படம் சீக்கிரம் இறங்கிடும். அப்புறம் தங்கலான் படத்தோட ஆகஸ்ட் 15 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆகஸ்ட் 15 தங்கலான் இறங்கும் போது தரமாக இருக்க போகுது. தங்கலான் கூட எந்த படம் இறங்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதேமாதிரி ரகுதாத்தா படம் இறங்குதுன்னே சொல்லுவாங்க. கீர்த்தி சுரேஷ் அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் இந்த மாதிரி ஏகப்பட்டவர் இருக்காங்க. ஹிந்தி தெரியாது படம் அப்படின்னு சொல்லி அந்த ஹிந்தி தெரியாத கான்செப்ட்லேயே வச்சு படம் மூவ் பண்ணியிருப்பாங்க போல். இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது ஆகஸ்ட் 15. இப்போதைக்கு இதாங்க அப்டேட்டு. மேலும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்க நம்ம இர்ஃபான் மீடியா 2.0 உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா தகவலும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை விவர்ஸ்.